ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்ஸ்டார் ரெமினா கதையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மையுமே பயங்கரமா போய்கிட்டு இருக்குது. ரொம்ப கிரேசியா பாத்தீங்கன்னா கதை இருக்குது. எப்படி இப்படி அவர் யோசிச்சு இந்த கதையை கொடுத்தாரு அப்படின்னு தெரியல. ஒரு டிசாஸ்டர் த்ரில்லர் தான். அதுல ஒரு வயலன்ஸ் வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு த்ரில்லர் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. உண்மையுமே அட்டகாசமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு டிசாஸ்டர் த்ரில்லரை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது ஃபைனல் பார்ட். பட் இதுலயுமே பாத்தீங்கன்னா ரெடியா இருந்துக்குங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க, சத்தியமா சொல்லுவேன். அப்படி கிரேசியான திங்ஸ் நீங்க இதுல பார்க்க போறீங்க. கதை ஃபுல்லாவே பார்க்க போறீங்க. இது கொஞ்சம் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் சில லாஜிக் மிரர்கள் கண்டிப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அதெல்லாம் அப்படி ஓரமா வச்சுட்டு ஜஸ்ட் இந்த கதையை என்ஜாய் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஃபைனல் பார்ட்ல வரக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும் போது எப்படா மனுஷன் யோசிச்சு இப்படி எழுந்தாரு அப்படிங்கிற அந்த ஆச்சரியத்தை நீங்க இதெல்லாம் பார்க்க போறீங்க. ஆனா எண்டிங் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா தான் இருக்க போகுது. அந்த விஷயத்துல இந்த கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சோ வாங்க கடைசி பாகத்தையும் பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்பவே மோசமான நிலையில ரெமினாவும் சரி, பின்னாடி கட்டப்பட்டிருந்த அந்த அவருமே சரி அப்படியே கிடக்குறாங்க. ரெமினா மயக்கமான நிலையில இருக்கா. அவளுக்கு இன்னும் முழிப்பே வரல. இந்த நபர் தான் முழிச்சிருக்கிறான். அவனுக்கு அடுத்தடுத்து நடந்த விஷயங்களால அதிர்ச்சியில என்ன நடக்குன்னே தெரியாம ஒரு புரியாத குழப்பத்துல இருக்கான். ஏற்கனவே அந்த மெட்டா அந்த ஷூட்டிங் ஸ்டார்ஸ் எல்லாமே விழுந்திருக்கும். இப்ப திடீர்னு வேற ஏதோ விஷயம் நடக்குது. அந்த சூரியன் இருக்கு பாத்தீங்களா, சன்னு, அது அப்படியே நகர்ந்து போகுது. ரொம்ப பாஸ்டா நகர்ந்து போகுது. என்ன நடக்குது அப்படின்னு அவனுக்கே புரியல. அப்புறம் தான் தெரியுது எர்த்து சுழலுது அப்படின்னு. அப்படியே ஸ்பின் ஆகுது, அப்படியே சுத்துது. என்னடான்னு பார்த்தா அந்த ரெமினா பிளானட் தான். அதோடைய நாக்கை வச்சு பூமியை சுத்தி சுத்தி விளையாண்டுகிட்டு இருக்குது. அது பெரிய ஒரு இம்பாக்ட் அந்த எர்த்து உள்ள இருக்கவங்களுக்கு அந்த விஷயத்த காட்டுது. அந்த நிகழ்வுனால ரெமினாவுமே கண்ணை முழிச்சிடறா. ரெமினா, ஒரு வேலையை முடிச்சிட்டியா? இன்னும் உசுரோட தான் இருக்க போல இருக்கு. பரவாயில்ல, எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்க, பொறுத்துக்க, எப்படியா நமக்கு இருந்து தப்பிக்க பார்க்கலாம் அப்படிங்கிற பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த மாஸ்க் போட்ட ஆசாமி, அந்த ஏலியன், அவன் இன்னும் அங்க சாகல. அவன் மட்டும் இன்னும் சாகாமலே இருக்கான். அவன் திரும்ப திரும்ப அது வேணாம் ரெமினா கோஸ்ல வந்துட்டு இருக்கான். அந்த தண்ணில இருந்து வெளியில எந்திரிச்சு வரான். உடஞ்ச ஒரு கண்ணாடி துண்டை எடுத்துக்கிட்டு அந்த கயிறுகளை அந்த கட்டுக்களை அவிழ்க்கிறான். சோ யாரும் நம்மளை விடுவிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நபர் புரிஞ்சுக்கலாம். திரும்பி பார்க்கலாம். அப்பதான் தெரியுது அவன் ரெமினாவை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கா அப்படின்னு. இதை பார்த்தோன்னே அவன் ஷாக் ஆகுறான். ரெமினாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான். அதை விட பெரிய ஷாக்கு என்ன அப்படின்னா, அந்த நபர் அப்படியே தாவி போறான், பறந்து போறான். நம்ம ஆளுக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஜம்ப் பண்ண முடியும் அந்த மாதிரி அவன் போறான். அந்த மாதிரி இவனுக்கு ஒரு ஷாக் இவருக்கு ஏற்படுது. எப்படி அவன் பறந்து போறான், என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இவனுமே மிதக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் தெரியுது லோ கிராவிட்டி அங்க ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த பூமி சுத்துனதுனால அந்த கிராவிட்டியில ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. ஒரு லோவான கிராவிட்டி இருக்கனால இவங்களால அங்க தாவி போக முடியுது. ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாறுற அந்த நபர் எப்படா சமாளிக்க போற அந்த கிராவிட்டியில அப்படின்னு. அப்ப அந்த சமயத்துல மாஸ்க் போட்டவன் அவன் ரெமினாவை தூக்கிட்டு போய் ஒரு பில்டிங்கோட உடஞ்ச அந்த சிதிலத்துக்கோட உச்சியில நின்றுகிட்டு ரெமினாவை ஏதோ துண்டை எடுத்து நம்ம சுத்துவோம் பாத்தீங்களா, அது மாதிரி தலைக்கு மேல சுத்திக்கிட்டு இருக்கான். பைத்தியக்காரனாட்ட பண்ணிக்கிட்டு இருக்கான். மேலும் மேலும் சுத்திக்கிட்டே இருக்கான். ஏதோ ஃபேன் சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான். ஒரு மாதிரி மோசமா கேவலமா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதை கீழே இருந்து பார்த்தா அவனுக்கு பொருட்களை போது இதோட நிறுத்திக்க அப்படின்னு அவனை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணி வரணும்னு ட்ரை பண்றான். ஆனா அந்த லோ கிராவிட்டினால அவனால சமாளிக்க முடியல. அங்கேயும் ஒரு பறந்து போறான். அதுக்கப்புறம் அதையே சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்து மேல உந்தி காலை வச்சு உந்தி தள்ளி அப்படியே அப்படியே சூப்பர் மேனாட்ட பறக்கிறான். இவன் துரத்திட்டு இருக்கிற சமயத்துல அவனுமே ரெமினாவை தூக்கிட்டு திரும்ப அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அதாவது பறந்து போறான். பின்னாடி இவனுமே துரத்திட்டு வரான். வேகமா இவன் பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு இருந்த வெறி எல்லாமே அந்த நபர் மேல காட்டுறான். ஃபர்ஸ்ட் ஒரு பஞ்சு விடுறான். அப்புறம் எட்டி உதைக்கிறான். அவன் தூரமா தள்ளி போய் விழுந்துடுறான் அந்த கிராவிட்டினால. அடுத்து ரெமினா இதனால விட்டுறாங்க. அவன் எங்கேயோ அங்கேயும் தள்ளாடிட்டு போய்கிட்டு இருக்கான். அவளை எப்படியோ கஷ்டப்பட்டு அதனால பிடிச்சிக்கிறான். அப்புறம் எப்படியோ ரெமினாவை தூக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கான். அந்த ரெமினாவுக்கு திரும்ப மயக்கம் போட்டு போல இருக்கு அந்த ஒரு அதிர்ச்சிகரன் சம்பவத்தினால சுத்துனதுனால. அப்புறம் எப்படியோ கொஞ்சம் முழிப்பருது. முழிச்சுக்க, நான் தான் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனுமே கட்டு வர்றான். ஆனா அந்த மாஸ்க் போட்டவன் என்னதான் தள்ளி விட்டு இருந்தாலும் அவனை தவிர்த்து இருந்தாலும் திரும்ப எந்திரிச்சு வரான். திரும்ப எல்லாம் எந்திரிங்க, அந்த ரெமினா அங்க இருக்கா, அவளை கொல்லணும் அப்படின்னு மக்களை கூப்பிடுறான். அப்பவும் பார்த்தா மக்கள் அங்கிருந்து வராங்க. எல்லாருமே இறந்தாங்க அப்படின்னு நினைச்சா இன்னும் சில பேர் உயிரோட தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே எந்திரிச்சு அந்த கிராவிட்டினால இப்ப எல்லாருமே பறந்து வராங்க இந்த ரெண்டு பேர்த்த பிடிக்கிறதுக்கு. அந்த காட்சி பாக்குறதுக்கே விசித்திரமா இருக்கு. அந்த மாஸ்க் போட்ட முன்னாடி வர பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கையில கிடைச்ச சில பொருட்கள் ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே துரத்திக்கிட்டே வராங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்குது. முன்னாடி அவங்களுமே அந்த கிராவிட்டியோடைய அந்த பவரை யூஸ் பண்ணி அப்படியே முன்னாடி பறந்து போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி இவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. அழிஞ்சு போன பூமியில இந்த மாதிரி எல்லாம் கிரேசியஸ்டான விஷயங்கள் எல்லாமே அங்க நடந்துகிட்டு இருக்குது.
ரெமினாவை தூக்கிட்டு போயிட்டு இருந்த அவனும் அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்டடத்து மேல காலை வச்சு உந்தி தள்ளி ஒரு பில்டிங்குள்ள அப்படியே போறான். கரெக்டா அந்த ஓட்டைக்குள்ள அந்த ஜன்னலுக்குள்ள போயிடணும், இல்லைன்னா அவ்வளவுதான் செவுத்துல அடிச்சு செத்து போயிடும். ஆனா எப்படியோ கரெக்டா வந்து போயிடும், உள்ளேயும் நுழைஞ்சிடறான். பின்னாடி பறந்து இருந்த பல பேர் வந்து கரெக்டா நுழைய முடியாம அந்த செவுத்துல அடிச்சு சாவறாங்க, அப்படியே கீழே விடுறாங்க. பல பேர் அந்த செவுத்துக்கு மேல தாவி குதிச்சுமே துரத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போறாங்க. எங்க வராங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெமினா பிளானட் தன்னுடைய நாக்கு மூலமா பூமியோட ஒரு சில பகுதிகளை அப்படியே வலிச்சு தொடச்சி எடுத்துக்கும். பாத்தீங்களா, அது ஒரு தடம் மாதிரி அந்த இடமே பெரிய மணல் மேலாட்டம் பயங்கரமா பெருசா காட்சி அளிக்குது. அந்த இடத்துக்குள்ள வந்துடுறாங்க. அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா காத்து வந்து அதிகமா இருக்குது. இவங்களால முன்னோக்கி போக முடியல. அந்த காத்துனால திசை திருப்பப்பட்டு அந்த காத்தோட போக்குலயே அந்த ரெமினாவுடைய நாக்கு வந்து எங்கெல்லாம் அதோட தரத்தை பதிச்சிருக்குமோ அதுல அப்படியே டிராவல் ஆகி போறாங்க. பூமியில இருந்துகிட்டே ஸ்பேஸ்ல ஏதாவது டிராவல் பண்ற மாதிரி பறந்து முன்னாடி அவங்க 2 பேர் தப்பிக்கிறதுக்காக போக, அவங்கள துரத்திக்கிட்டே மக்கள் கூட்ட பின்னாடி வர பாக்குறக்கே அந்த காட்சி உண்மையிலுமே விசித்திரமாவும் கிரேசியாவும் தான் இருக்குது. ஸோ அடுத்து திரும்ப அந்த ராக்கெட்டை காட்டுறாங்க. அந்த ராக்கெட்டுக்குள்ளதான் குனிரோ, அவனுடைய ஃபேமிலி, அப்புறம் அந்த ஜப்பான் நாட்டுடைய பிரசிடென்ட், ஒரு சில மக்கள்னு அந்த ராக்கெட்ல அப்படியே பயணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ரெமினோடைய சர்ஃபேஸ்ல வந்து வாழ முடியும், அங்க வந்து வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பிளானட்டை நெருங்கிட்டாங்க. அது பக்கத்துல வரும்பொழுது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கிறத டிடெக்ட் பண்ணுது. அதாவது இவங்களோட பையன் நினைச்சிட்டு இருக்க அந்த டெய்சிகி கனிஷோ, அவன் வந்து அங்க இருப்பான். ஸோ அவன் தான் ஏதோ மெசேஜ் தான் அனுப்புறானோ, டிடெக்ட் பண்றானோ, அதனாலதான் நமக்கு அது வந்து தெரியுது அப்படிங்கிற நினைச்சுக்கிட்டு, ஸோ நம்ம பையன் அங்க இருப்பான், நம்ம வந்து அவனை போய் சந்திக்கலாம், நம்ம வந்து அங்க உயிர் வாழலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில போயிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 45 நிமிஷத்துல அந்த சர்ஃபேஸ்ல போய் லேண்ட் ஆக போறாங்க. உங்களோட ஹெல்மெட்ஸ் எல்லாம் மாட்டிங்க அப்படின்னு தகவல் வந்தோடனே அவங்க தரையிறங்களுக்குமே அங்க ரெடியா இருக்காங்க. ஸோ எப்படியும் அந்த ராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெமினா பிளானட்டுடைய சர்ஃபேஸ்க்குமே நுழைஞ்சு உள்ள அந்த நிலத்திலுமே லேண்ட் ஆக போகுது. உள்ள போக போக ஏதோ ஒரு அடர்ந்த வனப்பகுதியாட்ட அந்த பிளானட்டோடைய காடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வித்தியாசமா, ஆனா பார்க்க பயங்கரமா கொடூரமா இருக்குது. அதுக்குள்ள போய் ஒரு மாதிரி லேண்டு ஆகுறாங்க. நல்ல லேண்டிங்னு சொல்லிட முடியாது, மோசமான லேண்டிங் தான். பட் இருந்தாலும் எப்படியோ சேஃபா வந்து பாத்தீங்கன்னா குனிரா ஃபேமிலி, அந்த நாளுடைய பிரைம் மினிஸ்டர், இவங்க எப்படியா வந்து ஒரு சிலர் பேர் எப்படியே சேஃபா லேண்ட் ஆயிடுறாங்க. ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இறந்துட்டாங்க அல்லது காயமடைஞ்சிட்டாங்க, ஒரு மோசமான நிலையில இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாகணும், அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லும் பொழுது அது கொஞ்சம் அந்த குனிரோடைய அப்பாவுக்கு பிடிக்கல. இருந்தாலுமே சரி, அதை செஞ்சுதானே ஆகணும், நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம், பூமியில விட்டு இங்க வந்துட்டோம், இங்க வாழதானே போறோம், இந்த விஷயத்த பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணலான்னு போறாங்க. குனிரோடைய அப்பா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவனுக்கு காயம்பட்டிருக்கு, ஸோ அவனை கொஞ்சம் நல்லா சுவாசிக்கணும் அப்படின்னு அந்த ஹெல்மெட்டை வந்து எடுத்து விட்டுறான். அது எடுத்து விடும் பொழுது ஒரு சில செகண்டுக்கு ஒண்ணு ஆகல, திடீர்னு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அப்பதான் தெரியுது அவனுடைய முகம் வந்து பொசுங்க ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உருகுது, பொசுங்குது. அப்புறம் ஒரு காலத்துக்கு மேல எரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு இருந்த அந்த குனிரோ ஃபேமிலி, அந்த பிரைம் மினிஸ்டர், இவங்க எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. கம்ப்ளீட்டாங்க அவன் மூஞ்சியே உருக்குலைஞ்சு வச்சு இருக்கிறதே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஹெல்மெட்டை கழட்டணும் அப்படின்னா தொலைஞ்சோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஓஹோ, இதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான பிளானட்டா, சொர்க்கம் நல்லா சொன்னீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. நம்ம சோழி பிடிச்சி இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலுமே தன்னோட பையன் டெய்சிக்கு வந்து இருப்பான், நம்ம இதுல ஜிபிஎஸ் தான் பொருத்தப்பட்டிருக்கு, அதை ட்ராக் பண்ணி எப்படியாவது வந்துருவா, கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையும் அவங்க கிட்ட இருக்குது. ஆனா அந்த ஹெல்மெட்டை கட்டினா அவங்க இறந்துருவாங்க. ஒரு 48 மணி நேரத்துக்கு அதுக்கான ஆக்சிஜன் அவங்களுக்கு அது வரைக்கும் அவங்களால அந்த காஸ்டியூம்ல அந்த ஹெல்மெட்டை மாட்டிட்டு இருக்க முடியும். அதுக்கு மேல அவங்களால உயிர் வாழ முடியாது. அப்படியே பூமிக்கு வராங்க. ரெமினா பிளானட் தன்னுடைய நாக்கு மூலமா பூமியில ஏற்படுத்தின அந்த சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெமினாவும் அந்த நபரும் இன்னும் ஓடிட்டு தான் இருக்காங்க. அப்படியே பறந்துகிட்டு இருக்காங்க, ஓடிட்டு இல்ல பறந்துகிட்டு இருக்காங்க. பின்னாடியுமே ஆட்கள் துரத்திட்டு தான் இருக்காங்க. அப்ப எப்படியோ அவ்வளவு நேரம் ரெமினா திரும்ப மையத்துல தான் இருந்துப்பா போல இருக்கு. திரும்பவும் கண்ணு முழிக்கிறா. அப்பதான் அவ யோசிக்கிறா, நம்ம எங்கடா இருக்கோம் என்னன்னு பார்த்தா அவங்க அதுலயே அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. ஜப்பான் நாட்டை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவுக்கு பக்கம் வந்துட்டோங்கிற மாதிரி அந்த நபர் சொல்றான். கடல், காடு, மலையெல்லாம் தாண்டி எப்படியோ ஆசியாவே தாண்டி இப்ப ஆப்பிரிக்கா பக்கம் வந்துட்டாங்க. இன்னும் சில மணி நேரங்கள் நம்ம வந்து சவுத் அமெரிக்காவையும் தொற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவ்வளவு ஈஸியா உலகத்தை சுத்தி பார்த்தவங்கள நான் பார்த்ததே இல்லப்பா, உண்மையுமே கொடுத்து வச்சவங்க. ஸோ இப்ப நீ திரும்பி பாரு, இன்னும் பிரச்சனை முடியல அப்படின்னு அவர் திரும்பி பாக்குறா. பெரிய
ஷாக் ஆகுறா. என்னடான்னு பார்த்தா அங்க இன்னும் துரத்திட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்துக்கிட்டாங்க. இவங்க உலகத்தையே சுத்திட்டு இருக்காங்க. போற இடமெல்லாம் மக்கள் வந்து பயங்கரமா சேர்ந்துக்கிட்டு அவளை ரெமினாவை கொல்லணும் அப்படின்னு வந்துகிட்டு தான் இருக்காங்க. இதுக்கெல்லாமே அந்த ரெமினா பிளானட்டை சேர்ந்த அந்த ஒரு ஆசாமி அந்த ஏரியா தான் இருக்கும். ஸோ அவன் தான் எப்படியோ கண்ட்ரோல் எடுத்து இந்த மாதிரி பண்றான். ஏன்னா பூமியே இப்படி ஒரு நிலைக்கு ஆனதுக்கு அப்புறமும் ரெமினாவை கொல்லணுமா மக்கள் வந்து இவ்வளவு ஆர்ப்பாட்டத்தோட வருவாங்க. ஸோ அவங்கள ஒரு கண்ட்ரோல் எடுத்து தான் அந்த நபர் அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியுது. அப்படியே ஒரு மனித மலையே நம்மளை துரத்திட்டு வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பார்க்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போறாங்க. சவுத் அமெரிக்காவையும் வந்துருவாங்க போல இருக்கு. அப்ப அங்கிருந்த மக்கள் எல்லாமே பறந்து வந்து இவங்களை தாக்க வராங்க. அதை ஒருத்தன் தான் கையில வச்சிருக்கக்கூடிய ஆயுதத்து மூலமா அங்க அவங்கள தாக்க வரான். அந்த சமயத்துல எப்படியோ அவன் எட்டி உதச்சு அவங்கள சமாளிச்சுட்டு அங்கிருந்து போறாங்க. அப்ப அங்க திடீர்னு புல்லட் சவுண்ட் கேக்குது. ஒரு குண்டு அப்படியே அவங்கள உரசாத மாதிரி அப்படியே போகுது. என்னடான்னு பார்த்தா ஒருத்தன் துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு இருக்கான். சோ அதுக்கப்புறம் அவர் மாதிரி அங்கிருந்து விலகி போறான். இவங்க எட்டி வச்சாங்களேன்னு தெரியல, அவன் தள்ளி போயிடறான். அப்ப முன்னாடி ஒரு ஒருத்தன் பறக்கும் கார்ல போயிட்டு இருக்கான். நல்ல வேலை கவனிச்சாங்க இல்லைன்னா அந்த கால் மேல போய் மோதி இருப்பாங்க. பட் எப்படியே சமாளிச்சிடுறாங்க. இன்னும் நிறைய பேர் லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே பின்னாடி துரத்திட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு விஷயம் நடக்குது. அந்த பறக்கிற கார்ல முன்னாடி போயிட்டு இருந்தால திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுகுறான். ஸோ இவ்வளவு நேரம் ஒரு பெரிய ஒரு காத்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அந்த காத்து மூலமா தான் அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அவ்வளவு ஃபாஸ்டா பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு உலகத்தையே பாதி சுத்தி வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸா காத்து இருந்திருக்கு. அந்த காத்தோட டிராவல் ஆகி அப்படியே வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப அந்த காத்து நின்று போச்சு. அந்த கார் அப்படியே கீழே விழுவுது. இவங்களும் கீழே விழுவுறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே கீழே விழுறாங்க. மனித மலையே பொழிதாங்க. அந்த சமயத்துல அவங்க கடைசி அந்த பூமியை சுத்தி திரும்ப ஜப்பானுக்கே வந்துட்டாங்க போல இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சில எரிமலைகள் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாமே வெடிச்சு சதறிட்டு இருக்குது அந்த ஒரு டிசாஸ்டர்னால. சோ அங்க போய் கிட்டத்தட்ட உழுவ போற அந்த சிச்சுவேஷன் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்தையுமே தாண்டி வாங்க போல இருக்கு. ஆனா விழப்போற அந்த நிலையில தான் இருக்காங்க. ஆனா பின்னாடி துரத்திட்டு இருந்தாங்க அத்தனை பேருமே க்ளோஸா வந்துட்டாங்க. அந்த மாஸ்க் போட்டவன் ரெமினாவுடைய காலை பிடிச்சிடுறான். அந்த சமயத்துல கீழே எல்லாருமே பொத்துன்னு விழுறாங்க. அந்த 2 பேர்த்தையும் மொத்த மக்களுமே அப்படியே ரவுண்டா சூழ்ந்துக்கிறாங்க. இப்ப ரெமினாவும் அந்த நபர் மட்டும் ஆபத்துல கிடையாது. அந்த லட்சக்கணக்கான மக்களுமே கீழே வந்துட்டு இருக்காங்க. பொத்துன்னு அங்க தரையில அந்த ஏதோ ஒரு ஊர்ல வந்து விழ போறாங்க. அது மட்டும் தெரியுது. அங்க எவ்வளவு பேர் சாக போறாங்க அப்படின்னு தெரியல. ரெமினாவும் அந்த நபர் உயிர் பழைப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா மொத்த பேருமே அங்க உழுவுறாங்க. சோ இது இங்க நடந்துட்டு இருக்கிறப்ப ரெமினாவுடைய சர்ஃபேஸை காட்டுறாங்க. அங்க அந்த குனிரோ ஃபேமிலி, அந்த பிரைம் மினிஸ்டர் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. வசமா மாட்டின்னு எப்படா தப்பிக்க போறோம் அப்படின்னு அந்த பிளானட்ல அந்த நரகத்துல மாட்டிக்கிட்டமேனு கவலைப்படுறாங்க. தன்னுடைய குழுவை சேர்ந்த ஒருத்தன் அந்த மாதிரி செத்ததை பார்த்தோன்னே உண்மையிலேயே நமக்கு வந்த தகவல் சரிதானா அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு. பொய்யான தகவலின் அடிப்படையில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய பையன் அந்த யாரு டேஷிகி கண்டிஷா அவனு உயிரோடு இருப்பானா அப்படிங்கிறதுமே தெரியல. சோ மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கிறாங்க. அதிகபட்சமா ஒரு 48 மணி நேரம் அவங்களால உயிர் வாழ முடியும். அதுக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் வராம இருந்தாதான் சரி. பூமிக்காக திரும்பி போயிடலாமா அப்படின்னு யோசனை சொல்லும் பொழுது அவங்க வந்து அந்த ஷிப் அந்த பிளெயின் வந்து கிராஷ் ஆயிருது. அதனால அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அங்க அப்படியே இருக்கிறாங்க. அப்ப செத்து போனா அந்த மூஞ்சி உருக்குலைஞ்சு போன இருப்பான்ல அந்த முகம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மாற்றங்கள் உருவாது. அப்படியே ஏதோ நடக்குது. அந்த உருக்குலைஞ்சு போன அந்த விஷயத்துல இருந்து ரெமினாவுடைய நாக்கு மாதிரி ஒண்ணு வெளியில அப்படியே பெருசா நீட்டிட்டு வந்து அகக்கூடிய சில நபர்களை வந்து அப்படியே பிடிச்சிருது. அதனால நசுக்கப்பட்டு அந்த நபர்களுடைய ஹெல்மெட் வந்து உடஞ்சு போயிருது. அவங்களுமே அந்த ரெமினாவுடைய அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஈடு கொடுக்க முடியாம அவங்களுமே இறந்து போயிடுறாங்க. அவங்களை அப்படியே தூக்கிட்டே போயிருது. ஏதோ மரக்கிளைகள் வந்து அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி அவங்க அப்படியே தூக்கிட்டு போயிருது. இங்க இந்த குனிரா ஃபேமிலி இந்த 3 பேர் மட்டும் எப்படியோ தப்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு நேரத்துக்கு தெரியல. அங்கிருந்து திரும்ப ஓடுறாங்க. ஒரு இடத்துக்குமே போறாங்க. கீழே சின்ன சரிவாட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த குனிரோ அப்பதான் போறாரு. வேகமா போறாரு. எப்படியாவது உயிர் பழிச்சு ஆகணும். கொஞ்சம் பொறுமையா போங்க நாங்களும் வரோம் அப்படின்னு அவங்க வரும்பொழுது சீக்கிரம் வாங்க உயிர் பழிச்சாகணும்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ எல்லாருமே வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே கீழே சரிச்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அங்க யாரோ ஒரு நபர் ஸ்பேஸ் சூட்டை போட்டு நின்றுட்டு இருக்கான். யாரா இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப அந்த சூட்ல வந்து இந்த பேர் போடப்பட்டிருக்கு. அதை கவனிக்கிறாங்க. குனிரோ அதை கவனிக்கிறான். அத கனிஷி அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இது நம்ம பையன்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் பக்கத்துல போய் பாக்குறாங்க. அந்த குனிரோவும் தன்னுடைய சகோதரன் தான் வந்துட்டான் போல இருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க. நம்ம எப்படியே தப்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன நம்பிக்கையுமே அவங்களுக்குள்ள வருது. ஆனா அவன் முழுசா வெளியில வந்தப்பதான் அவன் தலையவே காட்டுறாங்க. அவன் தலையே இல்லை, உள்ள ஒண்ணுமே இல்லை.
அதுக்குள்ள இருந்துமே ரெமினாவுடைய நாக்கு மாதிரி ஏதோ ஒண்ணு வெளியில வந்துட்டு திரும்ப உள்ள போயிட்டு இருந்ததை கவனிக்கிறாங்க. அப்படியே உழுவுறான். ஸோ அவங்க செத்து போயிட்டா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த பிளானட் அப்ப வேலையை காட்ட ஆரம்பிக்குது. கீழே இருந்த எல்லா விஷயங்களுமே அதோடைய கண்கள் மாதிரி ஓப்பன் ஆகுது. வாய்கள் மாதிரி அதுக்குள்ள இருந்து அந்த நாக்குகள் வந்து வெளியில வருது. அதுல ஒண்ணு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்குது. 3 பேர் கடை இப்ப முடிஞ்சிருச்சு. நினைச்சாலுமே அவங்களால தப்பிக்க முடியாது. சோ அவ்வளவுதான். ரெமினா பிளானட்டுக்கு இதுக்கு மேலேயுமே பொறுமையா இருக்கிறதுக்கு நேரம்ல தன்னுடைய பெரிய நாக்கை வெளியில நீட்டி பூமியை முழுங்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதோடைய நாக்கு கிட்டத்தட்ட பூமியை வந்து டச் ஆக போற அந்த சமயத்துல இடத்துக்குள்ள காட்டுறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பொத்துன்னு விழுந்திருப்பாங்க. மேக்சிமம் எல்லாருமே அங்க இறந்துட்டாங்க. அதுக்கு மத்தியிலையும் ரெமினாவும் சரி கூட அந்த நபருமே சரி இன்னும் உயிரோட தான் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அந்த ரத்த வெள்ளத்துல அப்படியே வெளியில வந்து எந்திரிச்சு வராங்க. அப்படியே பூமியையும் பாக்குறாங்க. ரெமினாவுடைய நாக்கு வந்து பூமியை வந்து இப்போ முழுசா அழிக்க போகுது அப்படிங்கறதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படியா தப்பிச்சவனா அப்படின்னு இங்க இருந்து ஓடுறாங்க. அவனுக்கு என்ன ஐடியா வச்சிருக்கான்னு தெரியல. ஆனா நம்ம இருந்து போனோம் அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. அதுல பிளான் இருக்குது. ஆனா ரெமினாவுக்கு எங்க போறோம் அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இங்க அந்த ரெமினா பிளானட்டோ தன்னுடைய நாக்கு மூலமா அந்த பூமியை அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சுத்திடுது. அதுல அலைக்கழிக்கப்பட்ட அந்த ரெமினா பொண்ணு அந்த கூட இருந்த நபருமே அப்படியே காத்துல பறக்க மாதிரி அங்கேயே பறந்து ஒரு இடத்துல போய் விழுவுறாங்க. ரெமினா கொண்டு அவளை எந்திரிச்சு பாக்குறான். அங்க கூட இருந்த அந்த நபரை காணோம். அப்பதான் தெரியுது ஒரு பெரிய கல்லுக்கு, பெரிய கல்லெல்லாம் கிடையாது, பெரிய பில்டிங் அடியில மாட்டிக்கிட்டான். இறந்து போயிட்டான். கை மட்டும் வெளியில் நீட்டி இருக்கு. இதை பார்த்தோன்னே ரெமினாவுக்கு இன்னுமே ஷாக்கா இருக்குது. கடைசியா நம்மளை காப்பாத்தின ஒரே நபர் இவர் தான். இவருமே இப்ப இறந்து போயிட்டாரே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறான். ஆனா அந்த சமயத்துல கை வந்து நகர்ந்து அசையுது. அதை பார்த்தோன்னே பயந்துக்கிறான். அப்புறம் பார்த்தா அவ்வளவு பெரிய கல்ல அந்த பில்டிங்கே நபர் அப்படியே தூக்கி அப்படியே அங்கிட்டு போடுறான். இது எப்பறம் சாத்தியமாச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது லோ கிராவிட்டினால எல்லாமே லைட் வெயிட்டா தான் இருக்குது. அதனால அவன் எப்படி அங்க தப்பிச்சுட்டான். ஏதோ சூப்பர் ஹீரோ மாதிரி அவ்வளவு பெரிய பில்டிங் அப்படியே தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு எப்படியோ தப்பிச்சிட்டான் அப்படின்னு அவன் சொல்ற சமயத்துல அங்க ரெமினாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். உன்னையே இழக்க விரும்பல, நீ உயிரோட வந்த சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்றான். சரி, இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ரெமினாவை கூட்டிட்டு வேகமா ஓடுறான். அப்ப ஒரு இடத்துக்கு வரும் பொழுது அங்க ஒரு 4 சின்ன பசங்க வந்து இருக்காங்க. அதுல 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா டீனேஜர், இன்னும் 2 பேர் ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க. ஒரே ஃபேமிலியா இல்ல ஃப்ரெண்ட்ஸா இல்ல எதிர்பாராத விதமா சந்திச்சுக்கிட்டவங்களா அப்படின்னு தெரியல. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் அப்படியே ஒன்னா சூழ்ந்து இருக்கிறாங்க. இதை பார்த்த ரெமினாவும் அந்த கூட இருந்த நபரும் இங்க என்ன பண்றீங்க, வாங்க நம்ம தப்பிச்சாகணும் அப்படின்னு அவங்களையுமே கூட்டிட்டு இப்ப அந்த 6 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை வந்து கோத்துக்கிட்டு அப்படியே அங்க போறாங்க. அப்படி இவன் எங்கதான் கூட்டிட்டு போறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது அந்த மினிஷியோடைய வீடு, அதாவது குனியரோடைய அப்பாவுடைய வீடு தான் அங்க வந்திருக்கான். சோ அந்த வீட்டை பத்தி இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தெரியல. ஆனா கரெக்டா அந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள கீழே வந்து அந்த ஒரு பாம் ஷெல்டர் வந்து இருக்குது அந்த பேஸ்மெண்ட்ல. சோ அங்க போனா பாத்தீங்களா சேஃபா இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போறாங்க. இதெல்லாம் எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு ரெமினாவுக்கு ஒண்ணு புரியல. அப்போதைக்கு எதுவும் பேசாம தப்பிக்கிறதா முக்கியம்னு அங்க எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாரும் ஒன்னா கையை பிடிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய காம்பவுண்டையுமே அப்படியே ஏதோ ஸ்பிரிங்காட்ட அப்படியே தாண்டுறாங்க. பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குது. அந்த பூமி வந்து அங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரெமினா வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதுல பெரிய பாதிப்பு ஏற்படுது. அதுல அங்கேயே அலைக்கழிக்கப்பட்டு எப்படியே கஷ்டப்பட்டு அந்த டோர் கிட்ட அந்த கேட்டு கிட்ட ஒரு மாதிரி வந்துடுறாங்க. அந்த கண்ணாடி போட்ட பையன், அந்த இடமே தலைகீழா இருக்கு. அந்த கண்ணாடி போட்ட பையன் தான் அந்த கதவு திறக்கணும் எவ்வளவு ட்ரை பண்றான். ஆனா வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. நீ தள்ளு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த நபர் ஒரு பட்டனை பிரஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகுது. சோ இந்த விஷயமா அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த வீட்டுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்னே தெரியல. ஆனா எல்லா விஷயங்களுமே அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் இந்த சின்ன பசங்க, அந்த டீனேஜர் எல்லாமே உள்ள ஒரு மாதிரி போயிடுறாங்க. கடைசியில ரெமினா எப்படியாவது உள்ள இழுத்து போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சமயத்துல ரெமினாவால வர முடியல. யாரை பிடிச்சி இழுக்கிறாங்க என்ன ஏதுன்னு அந்த எட்டி பார்க்கும் பொழுதுதான் திரும்ப அந்த ஏழை நாட்டிற்கு அந்த ஆசாமி வந்து நிக்கிறான். அவன் இன்னும் சாகலையா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா அதிர்ச்சியா இருக்குது. அப்ப அவன் கையில சாட்டையாட ஏதாவது வச்சிருக்கான். அது மூலமா திரும்ப ரெமினா வந்து அடிக்கிறான். அப்படி அடிச்சுட்டு அந்த கயிறு திரும்பி வரும் பொழுது அவனுடைய மாஸ்க்லயே ஒரு மாதிரி சுத்திக்குது. அப்படி அது இதானதுனால அவனுடைய மாஸ்க் வந்து அங்கே விலக ஆரம்பிக்குது. அப்பதான் தெரியுது அது அந்த ஏலியன் கிடையாது. அவனை மாதிரி மாஸ்க் போட்டு இருக்க ஒரு அந்த ஃபேன் கிளப்புடைய அந்த பிரசிடென்ட். அவனும் இன்னும் சாவல. ரெமினா கோஸ்ல எப்படி அவனை ஃபாலோ பண்ணிட்டு இவனுமே வந்திருக்கான் அப்படின்னு புரியுது. ரெமினாவுமே பார்த்து ஷாக்கா வரா. நீயா ஏன் அப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். எல்லாம் உனக்காக தான், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் தான் உன்னுடைய அடுத்த மேனேஜரா இருக்குன்னு ஆசைப்படுறேன், அவனை மாதிரி நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு ரெமினா மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசையினால லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறான். அந்த சமயத்துல அவனால அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியல. அந்த பூமி பின்னாடி வந்து அந்த காத்தோ ஏதோ ஒண்ணு இழுத்துக்கிட்டே இருக்குது பூமி அழிகிறதுனால. அதனால அவன் அங்க இழுக்கப்பட்டு ஒரு மாதிரி அதோட போயிடுறான். ரெமினாவுடைய காலை விட்டுறான். அவன் அங்க இருந்து போயிடுறான். சோ எப்படியே கஷ்டப்பட்டு ரெமினாவும்
தூக்கி உள்ள போட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப அந்த நபர் ரெமினா கிட்ட கேக்குறான், ஆமா யார் அது உனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அது ஒண்ணுமில்ல என்னுடைய பெரிய ஃபேன் அப்படிங்கிற மாதிரி அவளுமே வேடிக்கையா பேச. சரி ஓகே எல்லாருமே பேஸ்மெண்ட்டுக்கு போங்க அப்படின்னு எல்லாருமே அந்த பேஸ்மெண்ட் நோக்கி போறாங்க. அது இப்ப தலைகீழா இருக்கனால ஏதோ மலை ஏறி போற மாதிரி கிளைம் பண்ணி அப்படியே போறாங்க. அப்ப அந்த பூமி அழிஞ்சிட்டு இருக்கு. அந்த இடிஞ்ச சிதிலங்கள், அந்த இடிபாடுகள், காத்தெல்லாம் வேற பயங்கரமா அடிக்குது. ரொம்பவே கஷ்டப்படுது. அதுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது அப்படின்னு வெளியே பார்த்தாதான் தெரியுது, மொத்த உலகமும் அங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. ரெமினா அந்த பிளானட் வந்து தன்னுடைய நாக்கு மூலமா பூமியை அப்படியே பிடிச்சி கிட்டத்தட்ட அதோடைய வாய்ப்பகுதிக்கு உள்ள கொண்டு வந்துருச்சு. முழுங்க போகுது. அவ்வளவுதான், முழுங்கிருச்சு. ஏதோ லட்ட முழுகிற மாதிரி அசால்ட்டா பூமியை முழுங்கிருச்சு. முழுசா சாப்பிட்டுருச்சு. உள்ள இருந்தவனுடைய கதி என்னாச்சு அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் அது பெருசா திறந்திருந்தா அதோடைய கண்ணையுமே ஒரு மாதிரி மூடிடுது. அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட் அங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்குது. தன்னுடைய எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற திருப்தியோட. திரும்ப அந்த பேஸ்மெண்ட்டை காட்டுறாங்க. எப்படி அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டாங்க, எப்படி எல்லாமே தப்பிச்சிட்டாங்க. ஆனா ரெமினாவோட வாய்க்குள்ள இருக்காங்களே, எப்படி வந்து தப்பிக்க போறாங்க அப்படின்னு கவலைப்படுறாங்க. அங்க ரெமினா ஒரு மாதிரி மயக்கத்துல திரும்பவுமே மயக்கம் போட்டு விழுந்துடும். அப்புறம் தான் திரும்ப கண்ணை முழிக்கிறா. எப்படியோ எங்க இருக்கோம் அப்படிங்கறதையுமே புரிஞ்சுக்கிறான். நம்ம அந்த பேஸ்மெண்ட்ல அந்த பாம்பு ஷெல்டர்ல வந்து இருக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். அப்படியே ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். வெளியில ஸ்பேஸ் தெரியுது. இருட்டா இருக்குன்னு பார்த்தா ஸ்பேஸ் தெரியுது. ஏன்னா அந்த பிளானட் தான் முழுங்கிருச்சு. அப்புறம் தான் வெளியில இருந்து காட்டுறாங்க. அந்த பேஸ்மெண்ட் மட்டும் எப்படியோ தப்பிச்சிருச்சு. அதோடைய உடஞ்ச பகுதி மட்டும் எப்படியோ வாய்க்குள்ள போகாம வெளியில வந்து அந்த ஸ்பேஸ்ல எங்கேயோ போய்கிட்டு இருக்கு அது பாட்டுக்கு. ஆக மொத்தம் அந்த பிளானட் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு மேல எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஸ்பேஸ்ல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம், அந்த ரெமினா விட்டு ரொம்ப தொலைவு இப்போ வந்து போயிட்டு இருக்காங்க லைட் இயர்ஸ்ல. சோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரெமினாவுமே கேட்கறான். அப்ப அந்த நபர் வந்து அந்த பாம்பு ஷெல்டரை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றான். அதை உருவாக்குனதே அவன் தான் என்னன்னு தெரியல, பட் அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்ற ஒரு மாதிரி. இந்த ஒரு பாம்பு ஷெல்டரே ரெடி பண்ணப்பட்டது ஏதாவது ஆபத்தான விஷயங்கள், ஒரு விபத்தோ வெடி விபத்தோ நடந்தா கூட இதனால தாக்கு பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பண்ணா அந்த மாதிரி இது வடிவமைக்கப்பட்டது. அதனால இப்ப நம்ம வந்து சேஃபா இதுக்குள்ள இருக்கோம். பட் எப்படியோ அந்த ரெமினாவுடைய பிளானட்டுடைய வாய்க்குள்ள போகாம நம்ம தப்பிச்சதுக்கு அதோடைய கிராவிடேஷனல் புல் தான் காரணம். எப்படியோ அது மூலமா நமக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுனால எப்படியோ அது வாய்க்குள்ள போகாம வெளியில வந்து இப்ப நம்ம வந்து சேஃபா ஸ்பேஸ்ல அப்படியே எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம வெறும் பாதுகாப்புக்காக மட்டும் இது டிசைன் பண்ணப்பட்டது கிடையாது. இதனால ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியும். நம்மளால ஒரு வருஷம் இதுக்குள்ள வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ ஒரு வருஷம் வாழ முடியும்னா உங்களுக்கு தேவையான சாப்பாடு, உணவு ஏதாவது அதுக்குள்ள இருக்கா என்னன்னு தெரியல. ஒருவேளை இருக்கலாம், அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கலாம். நமக்கு கிட்ட அதை வந்து காட்டல. சோ ஆக மொத்தத்துல இவங்க தப்பிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு இவங்களால உயிர் வாழ முடியும் அப்படிங்கறதே ஒரு நல்ல விஷயம் தான். அதாவது நிம்மதியாவது சாவலாம். அந்த பிளானட் இருந்து தப்பிச்சதே பெரிய விஷயம் தான். அப்பதான் ரெமினாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடறா. உடனே அந்த நபரை பார்த்து, நீங்க தான் டெய்சிக்கியா, நீங்க அந்த மினிஷியா ஃபேமிலியோடைய ஒரு ஓல்டு சன் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஓ இது எப்படி உனக்கு தெரியும்? ஆமா அது கரெக்ட் தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இருந்து வந்துட்டேன். எங்க அப்பா வந்து என்னை விரட்டிட்டாரு. என்னுடைய விஷயங்கள் அவருக்கு பிடிக்கல அப்படின்னு. சோ அப்பதான் தெரியுது உண்மையான டெய்சிக்கு அந்த கணிசியே இவன் தான். சோ இவங்க ஸ்பேஸ்ல வேற ஒரு கணிசி போல இருக்கு. அவன் தான் தங்களோட பையன் நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம அங்க போய் மாட்டிட்டு ரெமினாக்கு பலி ஆயிட்டாங்க. அவங்க ஸ்பேஸுக்கு போகாம அவங்களுடைய வீட்டிலே இருந்தா கூட இந்த பாம்பு ஷெல்டர் மூலமா தப்பிச்சிருக்கலாம். ஆனா விதி எப்படி விளையாண்டுருக்குன்னு பாருங்க. சோ வீட்டை விட்டு வெளியே போனவன் திரும்ப அந்த ஷெல்டருக்கே வந்து இப்ப பாதுகாப்பா இருக்கிறான். ஆனா வீட்டை விட்டு, அதாவது நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டை விட்டுட்டு போனவங்க கடைசியில ரெமினா பிளான் கிட்ட மாட்டி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மீதி 4 பேரை காட்டுறாங்க. ஒரே ஃபேமிலி ஆட்ருக்கு. அவங்களுக்கு 2 சின்ன பசங்க இருக்கிறாங்க. சோ அவங்க 2 பேரும் அப்படியே வராங்க. ரெமினாவை பாக்குறாங்க. ஓ நீங்க தான் ரெமினாவா, நான் உங்களுடைய பிக் ஃபேன், உங்களுடைய அந்த நிகழ்ச்சிகள் ப்ரோக்ராம் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனுமே பேச, ஓ உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இங்க ரெமினாவுமே பேசுறான். அதுக்கப்புறம் அந்த டெய்சிக்கு கிட்ட பேசுறாங்க. எப்படியோ நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க, உங்களாலதான் எங்க பசங்க இப்ப அந்த 2 சின்ன பசங்க நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டெய்சிக்கு சொல்றான், நல்லா ஜாக்கிரதையா கவனமா பாத்துங்க, எந்த ஒரு பாதிப்பு எல்லாம் பாத்துக்க, ஏன்னா இங்க டாக்டர்லாம் இல்ல அப்படின்னு பேசுறாரு. உங்களுக்கு நான் எப்படி தேங்க்யூ சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்ல, என்னது தேங்க்யூவா, இன்னும் 1 வருஷத்துக்கு நம்ம உயிரோடு இருக்க போறோம், இதுவே மிராக்கள் தான் நம்ம தப்பிச்சது. 1 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தான் பார்க்கணும், அதுக்கு ஏதாவது மிராக்கள் நடக்குதான்னு வேண்டிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி அவனே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அப்ப அந்த டெய்சிக்கு அந்த நபர் அவனுடைய அந்த ஃபேமிலின்னு சொல்லிட்டு அந்த 5 பேருமே கையை கோத்துக்கிட்டு ஜாலியா அப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கிராவிட்டி மூலமா. இங்க ரெமினா மட்டும் ஒரு கவலையோட திரும்பி அந்த ஜன்னல் வழியா பாக்குறான். அவனுடைய அப்பாவுடைய நினைவும் யஸ்மியோடைய நினைவும் வரதையுமே பார்க்க முடியுது. ரொம்பவே கவலைப்படுறா. ஏன்னா அவங்க 2 பேர்த்தினாலதான் இப்ப இவங்க உயிரோட இருக்கா. கடைசியா அந்த டெய்சிக்கியுமே இவளை காப்பாத்திருக்கா. சோ அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறா. அப்ப அந்த தூரத்துல இவங்களுடைய அந்த பாம்பு ஷெல்டர் அப்படியே போயிட்டு இருக்குது. தள்ளி அந்த ரெமினா பிளானட் இருக்கிறத
அப்படியே காட்டுறாங்க. பக்கத்திலேயே அந்த சிலுவையுமே இருக்குது. அதுவும் எப்படியோ தப்பிச்சு விண்வெளியில அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருக்கிறதையுமே பார்க்க முடியுது. இதோட இந்த ஏல்ஸ்டார் ரெமினா அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான கதை முடிவு வருது. உண்மையுமே ஒரு டிசாஸ்டர் த்ரில்லர். பட் அதை வந்து இவர் இப்படி பிரசன்ட் பண்ணுவார்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஒரு ஆர்எஸ் லேசர்ல போகக்கூடிய கதை தான் அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள கதைக்குள்ள இருந்தது. அதையெல்லாம் தாண்டி இதுல அவருடைய கற்பனை திறன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது இந்த கதை மூலமா ஃபுல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே பயங்கரமா இருந்தது. அந்த கிராவிட்டினால, அந்த காத்துனால மனிதர்கள் அப்படியே பறக்கிறது, அந்த பூமியவே ஈஸியா வந்து சுத்தி வர்றது, இப்படிங்கிற அந்த கற்பனை எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது, அமேசிங்கா இருந்தது பாக்குறப்ப. இதெல்லாம் ஒரு அனிமேஷன்லயோ இல்லைன்னா ஒரு லைவ் ஆக்ஷன்ல சப்போஸ் பார்க்க முடிஞ்சா வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அது இருந்திருக்கும். ஓவராலா கதையுமே ஒரு தரமான ஒரு கதை. கண்டிப்பா நீங்க லைக் பண்ணி இருந்திருப்பீங்க. இது மாதிரியான ஜோன்ஜிட்டோடைய மற்ற கதைகளையுமே நம்ம வந்து வருங்காலத்துல பார்க்க தான் போறோம். இப்ப இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோலயோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.